என்னப்பா கிறிஸ்மஸ் வருது கேக்லாம் கொடுப்பல அண்ணே உங்களுக்கு கொடுக்காம என்ன? ஆமாங்க, இன்னைக்கு கிறிஸ்மஸ் அப்படின்னு சொன்னாலே கேக்குக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம். கிறிஸ்மஸ்க்கும் கேக்குக்கும் என்னங்க ஒத்துமை இருக்குது? வாங்க பார்க்கலாம். ஆமாம், இஸ்ரவேல் ஜனங்க அவங்களுடைய வாழ்ந்த காலகட்டத்தில் அவங்களுடைய முக்கியமான ஆகாரமாக அப்பமும் அதிரசமும் இருக்கிறத நம்ம நிறைய இடத்துல வேதத்தில் பார்க்கலாம். இந்த அப்பம் அப்படின்றத இங்கிலீஷ் பைபிளில் பிரெட் அப்படின்னு சொல்லியும், அதிரசம் அப்படின்றத கேக்ஸ் அப்படின்னு சொல்லியும் இங்கிலீஷ் பைபிளில் போட்டிருக்குங்க. ஆமாம், அவங்களோட ஸ்பெஷல் ஃபுட்டாக அந்த கேக்ஸ் இருந்திருக்கு. ஸோ இன்றைக்கி கிறிஸ்மஸ்னால் ஜீசஸோட பர்த்டே. ஜீசஸ் எதுக்காக பிறந்தார்? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மாத்திரமா? இல்லை, உலகத்தில் இருக்கிற அத்தனை மனிதர்களுடைய பாவத்தையும் சுமந்துட்டு இருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இந்த பூமியில் மனுஷனாக பிறந்து ஒவ்வொருடைய பாவத்துக்காகவும் பரிகாரமாக தன்னுடைய பரிசுத்தமான ரத்தத்தை இந்த பூமியில் சிந்தி மறித்து 3ஆம் நாள் உயிரோடு கூட எழுந்து இன்றைக்கும் உயிரோடு கூட இருக்கிறாங்க. யாரெல்லாம் இயேசுவே என் பாவங்களை மன்னிங்க, எனக்கு ஒரு புதிய வாழ்க்கையை தாங்கன்னு சொல்லி கேட்குறீங்களோ அவங்க ஒவ்வொருவருக்கும் அவருடைய ரத்தத்தின் வல்லமை பாவத்தை மன்னித்து புதிய வாழ்க்கையை கொடுக்குது. எஸ், இதை கொண்டாடுற வேணுமா? இயேசு எப்படி ஒரே இயேசு கிறிஸ்து உலகத்தில் இருக்க அத்தனை ஜனங்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கப்பட்டாரோ அதே போல் இந்த கேக்ஸ். ஆமாம், இஸ்ரவேல் ஜனங்க அவங்களுடைய ஸ்பெஷல் டேஸில் இந்த கேக் செய்வாங்க. நம்ம ஊரில் சொல்லப்போனால் நம்ம சாம்பார் சாதம் ரெகுலராக சாப்பிட்றோம், ஸ்பெஷல் டேஸில் பிரியாணி சாப்பிட்றோம் இல்லையா? அதே போல் இந்த கேக்ஸும் எல்லாருக்குமே அவங்க பகிர்ந்து கொடுக்க ஆரம்பித்தாங்க. இதே தாங்க, இயேசு கிறிஸ்து எப்படி எல்லாருக்கும் பொதுவானவரோ அதே போல் நாமும் நம்மளோட சந்தோஷமான நாட்களில் கேக்ஸ் தான் கொடுக்கணும்னு இல்லை, இன்றைக்கி நம்மளுடைய ஆகாரமாகிய பிரியாணி மற்ற எதுவாக இருந்தாலும் மற்றவங்களுக்கும் பகிர்ந்து கொடுத்து, முக்கியமாக ஏழைகளுக்கும் பகிர்ந்து கொடுத்து இயேசுவின் அன்பை வெளிப்படுத்தலாம். ஹாப்பி கிறிஸ்மஸ்.